அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இன்றைக்கு தமிழக அரசுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது மக்களே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசால். ஸோ இந்த பட்ஜெட் 2024-25க்கான பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் 6 முக்கியமான அம்சங்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய கல்வியாளர்கிட்ட பேசப்போ சொல்கிறாங்க, இது ரொம்ப அருமையான பட்ஜெட்டுங்க, முக்கியமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய சலுகை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. நமக்கு இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது ஈவந்தோ நிறைய இடங்களில் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சிடும். பட் ஒரு இடத்துல மட்டும் நமக்கு இந்த ஒரு விஷயம் தேவையா அப்படின்னு தோணுச்சு மக்களே. என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றியும், இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசர் அவர்களால் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய 2024-25க்கான பட்ஜெட். இப்போ இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். பெண்களுக்காக என்னென்ன மாதிரியான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் மக்களே. ஃபஸ்ட்டு என்னென்னா, போன வாட்டி பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய, அதுவும் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பெண்கள் அவங்க காலேஜில் போய் சேர்றாங்க அப்படின்னால் அவங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மக்கள். இது அரசு பள்ளி மாணவிகளுக்கு முக்கியமாக. இப்போ என்ன அதை ரிவோக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் படித்த பெண்கள் கிடையாதுங்க, அவங்கள தாண்டி அரசுடைய உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய, அது தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய பெண்களுக்கும் மாணவிகள் அவங்க கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை இப்போது ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க மக்கள். இது மிக மிக நல்ல விஷயம். ஏன்னால் ஒரு பெண்ணுடைய கல்வி தான் ஒரு குடும்பத்துடைய கல்வியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஆண் படித்திருந்தாலாம் இந்த குடும்பத்தை ஒரு எடுக்கேட்டட் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, அந்த பெண் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப அப்ரிஷியபிளான ஒரு விஷயம் மக்களே. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா, மகளிர் இலவச பேருந்து அப்படிங்கிறத இப்போ மலைப்பகுதிகளுக்கும் விட போகிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மிகவும் நல்ல விஷயம் தான் அது. அடுத்தது மகளிருடைய உரிமை தொகை அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்துக்கு மட்டும் 24-25க்கு மட்டும் 13,710 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதுவுமே நல்ல விஷயம் தான் மக்களே. அடுத்தது மகளிர் இலவச பேருந்து பயணத்தில் கிட்டத்தட்ட 3050 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற நல்ல விஷயம் தான் இலவச பேருந்துக்காக. இதெல்லாம் சூப்பர் மேட்ரு. அடுத்ததான் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மேட்ரு. என்ன பார்த்தீங்கன்னா, தோழி ஹாஸ்டல் சொல்லிட்டு ஹாஸ்டல் இருக்குது மக்களே. நான் ரீசெண்டாக தான் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் எங்கனால் உங்களுக்கு தாம்பரத்தில் ஒரு ஹாஸ்டல் திறக்கிறப்ப தான் நம்ம பார்த்தோம் இப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிறதே நான் பெருசாக வெளியே தெரியாமலே இருக்கிறது மக்களே. தாம்பரத்தில் ஒரு ஹாஸ்டல் திறந்துருக்குறாங்க, தோழி ஹாஸ்டல் அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். இப்போ ஜென்ரலாகவே எந்த ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்லையும் பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, பயோமெட்ரிக் இருக்காது, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம். அது எதுவுமே இல்லாமல் பக்கா பார்க்கிங் ஃபெசிலிட்டி, பயோமெட்ரிக் சிஸ்டமு, நல்ல ஃபுட்டு, உங்களுக்கு வர விசிட்டர்ஸ் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக போடப்பட்டு ஒரு பெரிய ஜெனரலாக நமக்கு தெரியும், ஒரு தமிழ் அரசாங்கத்துடைய ஒரு பில்டிங் இருந்தாலே அதில் ஹியூஜ் பார்க்கிங்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும் மக்களே. அப்படிப்பட்ட பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு உருவாக்கப்பட்டு தான் தோழி ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல். இது தாம்பரத்தில் உருவாக்கியிருக்காங்கன்றதை தாம்பரத்தில் வந்தப்போ தான் நம்மளே கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியுது, கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் இந்த ஹாஸ்டல் உருவாக்கியிருக்கிறாங்க. அடையார், வடபழனி, கூடுவாஞ்சேரி, தாம்பரம், சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, பெரம்பலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, ஒசூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, இங்கே எல்லாத்தையும் இந்த ஹாஸ்டல் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் நம்ம பார்த்து தெரிந்து கொண்ட மக்களே. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான ஹாஸ்டல் உருவாக்குறதுக்காக 26 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல பேருக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே. வெளி ஊர்கள்லேருந்து இல்லை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பெண்கள் கூட இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கெல்லாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கும்ப்பா, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதால ரொம்பவே அப்ரிஷியபிளான விஷயம் மக்களே. அடுத்தது முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். நாம் இது பலகாலமாக சொல்லிட்டுருக்கோம் மக்களே. ஏன்னால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னை மாதிரியான நகரங்களில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸோடைய அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. படிப்பறிவு கிடையாது, சுயதொழில் கிடையாது, ஒன்று அவங்க ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க, அதுவாது அவங்களுடைய இஷ்டம் விட்டு போயிடலாம். பட் அடுத்தது பார்த்திங்கன்னா அடித்து பணம் பிடுங்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய மேம்பாட்டுக்கு ஒன்றும் நடக்காமலே இருக்கேன்னு நம்ம ரொம்ப பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா
அண்ணா நகரில் இருக்கக்கூடிய டவர் பார்க்கு பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அங்கே டிரான்ஜெண்டர்ஸ் பண்ணக்கூடிய தப்பை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அப்பயும் நம்ம பேசியிருப்போம். டிரான்ஜெண்டர்ஸ்க்கு ஏதாவது வந்து கொண்டு வாங்கன்னு பேசினப்போ இப்போ டிரான்ஜெண்டர்ஸ்க்கு படிப்புக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஜெண்டர்ஸுடைய மேம்பாட்டுக்காக அவங்க 12th முடித்தவங்களாக இருந்தாங்கன்னா, அவங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கல்லூரியோடைய மொத்த படிப்பு செலவையும் அவங்க வந்து அரசாங்கம் ஏற்றுக்குது. இன்னொன்று அறிவிச்சிருக்காங்க மக்கள். நான் டீட்டெயிலாக விசாரிச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த ஒரு நிறுவனங்களையாவது டிரான்ஜெண்டர்ஸ் வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு சலுகைகள் கொடுக்குறதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன சலுகை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. இப்போ சலுகை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்க மக்களே, அதுவும் ரொம்ப அப்ரிஷியபிளான விஷயம்தான். ஏன்னால் ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பாலினம் மட்டும் ஒதுக்கப்பட்டு பார்க்கப்படுது அப்படின்னால் அவங்க மிங்கிள் ஆகிறதுக்கு முதல்ல அவங்க நம்ம கூட வந்து வேலை பார்க்கணும், நம்ம கூட படிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். ஸோ நம்ம ஒரு சமுதாயத்தில் ஆண் பெண் கூடவே டிரான்ஜெண்டர்ஸ் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ், எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டாங்கனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒதுக்கப்படாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து படிக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. காலேஜ் படிக்கிறதுக்கு முழு செலவையும் அரசே ஏற்றுக்குன்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. ரொம்ப அப்ரிஷியபிளான விஷயம்தான். அடுத்தது டிரான்ஜெண்டர்ஸை வேலைக்கு அமர்த்தும் பொழுது அந்த நிறுவனத்துக்கு நல்ல ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் சூப்பரான விஷயம் மக்களே. இதெல்லாம் ஃபைன், வெரி ஃபைன். இப்போ முக்கியமாக நமக்கு இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அறிவிப்பு கொடுத்தது நமக்கு ஏற்றுக்க முடியாத அறிவிப்பாக இல்லவே இல்லை என்னன்றது பார்க்க போகிறோம் மக்களே. ஏனென்றால் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்றதை விளக்குறேன் உங்களுக்கு. அந்த கான்செப்டுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது உண்மையாலுமே தேவையா அப்படின்றத பார்க்கலாம் மக்களே. சரி, இல்லம் தேடி கல்வி இது வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு, என்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சு, எங்கே உருவாக்கப்பட்டுச்சு, இப்போ எங்கே இருந்துகிட்டு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா சமயத்தில் வந்து லாக்டவுனில் இருந்த சமயத்தில் 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்புகள் மட்டும் நேரில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரம் தி எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமலேயே த்ரூ ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் அப்படி தான் போச்சு. இந்த 2 வருஷம் அப்படி போனதுனால டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உளவியல் ரீதியாக அப்படின்றது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த உளவியல் ரீதியாக பாதிப்பை குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு கான்டென்ட்டை கொண்டு வந்தாங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து தன்னார்வலர்கள் தான், வாலண்டியர்ஸ். அவங்களுக்கு சம்பளம் எதுவுமே கிடையாது, நோ சேலரி. சரி, என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலை டைம் இல்லாமல் அவங்க அப்பார்ட் ஃப்ரம் தேர் ரெகுலர் ஜாப், இப்போ வந்து நிறைய காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க. இதில் ஒரு 5 மணிக்கு மேலே நைட்டு 9, 10 வரைக்கும் ஏதாவது ஒரு டேயில் ஏதாவது ஒரு டைமில் 1 hour பர் டே. ஸோ வீக்லி 6 மணி நேரம் 6 hours பர் வீக். இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் இடத்துல கூட உட்காந்துக்கிட்டு ஒரு 10 பசங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் எதாவது கற்றுக் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து கலை, இலக்கியம், டான்ஸு, பாட்டு, இல்லை படிப்பு எதுனா கற்றுத்தரலாம். நீங்கள் அப்படி கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நிறைய பேர் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ டியூஷன் எடுக்கிறத வந்து அந்த கொரோனா காலகட்டங்களில் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா டியூஷன் எடுக்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இடத்துக்கு போகிறாங்க, இல்லை அங்கே ஒரு காமன் பிளேஸில் உட்காந்துக்கிறாங்க, இல்லை இவங்க இடத்துல 10% வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னார்வலர்கள். ஸோ இது வந்து அப்போதைக்கு நல்ல திட்டமாக இருந்துச்சு மக்கள். ஏன்னால் அந்த ஒரு பாண்டிங்கை வந்து உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 2 years கேப் இருந்த சமயத்தினால. பட் இது வந்து முதல்ல உருவாக்கி டெஸ்ட்டு பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம் அப்படிங்கிற ஏரியா விழுப்புரத்தில் பண்ணாங்க. ஸோ இது ஆரம்பித்த நாள் அப்படிங்கிறது 27/10/2021. இப்போ 24 நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 26 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற கான்செப்டுக்காக 100 கோடி ஒதுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க மக்களே. இது இப்பொழுதுக்கு தேவையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ் யாருக்குமே சம்பளம் கிடையாது. 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது பர் மந்த் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணாது அவங்களுக்கு, வாலண்டியர்ஸ்க்கு. அதை ஓர வச்சிடலாம். இப்போ குழந்தைகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 yearsஸாக ரெகுலராக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு இப்பொழுது இந்த பாண்டிங் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாண்டிங் ஸ்கூல்லே கிடச்சிருமே.
அப்புறம் இங்கே தனியாக எதுக்கு ஒரு பாண்டிங் உருவாக்குறதுக்கு இந்த அரசு செலவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. அப்போ இந்த பணம் தேவையில்லாமல் செலவு பண்ணப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதுக்கு பதிலாக எதுக்கு செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் டாக்டர் சுரேஷ் அப்படிங்கிற சைக்காட்ரிஸ்ட் அவர்களை நம்ம பேட்டி எடுத்து போட்டிருப்போம் நம்ம சேனலில். இதை பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்க. அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னால் அது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு இன்டர்வியூ. அது ட்ரக்லெஸ் சொசைட்டி, அதாவது போதைப் பொருள் இல்லாத சொசைட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு பெரிய கனவாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னால் கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப சரளமாக எல்லாத்தையும் உள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா அப்படிங்கிறது ஐயோ கஞ்சாவா அப்படின்னு கெட்ட வார்த்தை சொன்ன ஒரு காலகட்டம் போயிட்டு இப்போ ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. இது நான் சொல்கிறேன், 2 பொண்ணுங்க, 2மே சின்ன பொண்ணுங்க, 9th படிக்கிற பொண்ணுங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. மச்சான் பேசிக்கிறாங்க. மச்சான் கஞ்சா தப்பு இல்லை மச்சான், அது நல்லது தான் உடம்புக்கு, அப்படி உருவாக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக லீகலைஸ் பண்ணியிருக்கணும், அதை பண்ணாமல் போனதுக்கு பல அரசியல் காரணங்கள்லாம் இருக்குதான். அது தப்பு இல்லை மச்சான், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை அடித்தா நீங்கள் நிறைய விஷயம் உன்னிப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், கவனிக்க முடியும் அப்படிலாம் சொல்லி அந்த கஞ்சா அப்படிங்கிற விஷயத்தை தவறே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அந்த கஞ்சா அப்படிங்கிறது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மெடிசனல் ரீதியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது அதிகப்படியாக எடுத்துக்கிட்டால் மனநலம் மீண்டும் பாதிக்கப்பட்டுவிடும். யூ வில் கெட் மோர் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்கூல்ஸை ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த 6வது படிக்கிற குழந்தைங்கள்ருந்து 6th 7th 8th 9th 10th இந்த ஒரு ஏஜ் லிமிட்டில் தான் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக கஞ்சாவை எடுத்துக்கொள்வதற்கும் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான ஒரு தூண்டுதல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ தூண்டல் எங்கேருந்து இருக்குது அப்படின்னால், அந்த பசங்கள்கிட்ட பேசுகிறப்போ, செமினார் பேசுகிறப்போ கேட்குறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா குடிப்பார், என் அண்ணன் குடிப்பான், எங்கள் சுற்றி சொசைட்டியில் நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கா நான் பார்க்குறேன். அப்போ எந்தெந்து பார்க்குறப்ப ஒன்றும் ஆகாதுடா நீ குடுறா அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் தொடர்ந்து கிரேவிங் இருந்துகிட்டே இருக்குது, நான் இப்போ விட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தப்பு அப்படிங்கிறத அந்த பசங்க சொல்லிக் கொடுக்கணும், உணர்த்தணும். அது பெரிய பிரச்சனைக்கு ஏற்பட்டுருன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி உன்னை சுற்றி உள்ளவங்க அதை குடின்னு அதை புடின்னு சொன்னாலுமே அதை பிடிக்காமல் எப்படி நீ அவாய்ட் பண்ணும், ஹவு டு சே நோ when someone triggers you to have drugs அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த ட்ரக்லெஸ் சொசைட்டி உருவாக்குறதுக்காக. இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே குறிப்பிடப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களே, ஏமாற்றமாகவும் இருக்கிறது. ஏன்னால் உங்கள் ட்ரக்லெஸ் சொசைட்டி முக்கியமாக அந்த குழந்தைங்கிட்ட ட்ரக் வராமல் இருக்கணும்னால் தே ஹாவ் டு பி கவுன்சல்டு. அதுக்கு ஒரு தனி டீம் அமைக்கலாம், அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கலாம், அதுக்கு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதற்கு இந்த ஒரு 100 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மக்களே. ஏன்னால் இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட எந்த அளவுக்கு ஊடுருவி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதை நாம் ஒரு சில டாக்டர்ஸ்கிட்ட பேசுகிறப்ப தான் நாங்கள் ஆச்சரியமாகவும் பயமாகவும் கேள்விப்பட்டோம். பயமாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு, என்னடா இந்தளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு பயமாக இருந்தது. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே வெளியே வரப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு 1 hour நாங்கள் நார்மலாக இருக்க முடியல, அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இந்தளவுக்கு ஊடுருவி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பயம், இந்த ஒரு பதட்டம் எங்களுக்கு நாங்கள் மீண்டு ஒரு நார்மலைஸ் ஆகிறதுக்கு 2 days ஆச்சு எங்களுக்கு. திரும்ப ஓகே எதாவது பண்ணணும்னு நினச்சி எதாவது செய்யணுன்ட்டு வி ஃபெல்ட் அபவுட் இட். ஸோ இதற்கு அரசாங்கம் ஏன் நிதி ஒதுக்காமல் இருக்கிறாங்க? அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும். அந்த பசங்களை நோ சொல்ல வைக்கிறதுக்கு நிறைய கவுன்சிலிங் தரணும் சொசைட்டிலேயே. அதாவது அவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படி தவறான இடமாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க அதை இன்கல்கேட் பண்ணாமல் அடாப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெரிய விஷயத்தை மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அரசாங்கம் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. அதற்கான பட்ஜெட்டை ஒதுக்குங்க தயவு செய்து. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு சொல்லிக்க விரும்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் இடத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்குதான்றது கொஞ்சம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், கால் பண்ணியும் சொல்லுங்கள். ஏன்னா அந்தந்த இடங்கள், எந்தெந்த பள்ளிக்கூடங்கள், எந்தெந்த சொசைட்டியில் இந்த சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணலாம் மக்களே. ஸோ நீங்கள் அதை கமெண்ட்லேயும் இல்லை வாட்ஸ்அப்லேயும் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.